சொன்னால் நம்மை நம்பி ஏதாவது ஒரு கேரண்டியாக ஒரு காரியங்கள் இருந்துவிட்டால் நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நடத்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அதை பெருமைக்கு நேராக இல்லை என்று சொன்னால் மனமேட்டுமைக்கு நேராக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவர் தான் தொடக்கம், அவர் தான் என்னது முடிவு. உலகம் உண்டாகும் முன்னே யார் தான் இருந்தார்? அவர் தான் இருந்தார். உலகம் அழிவுக்கு பின்பதாகவும் யார் தான் இருக்க போறாரு? அவரே தான் இருக்க. அவர் தொடக்கமும் முடிவும், அவர் ஆதியும் அந்தமும். உங்களுடைய துவக்கமும் அவருக்கு தெரியும், உங்களுடைய முடிவும் அவருக்கு தெரியும். நீங்க எதுல தொடங்குவீங்க, எதுல முடிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, எந்த நிலைமைக்கு போக போறீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களுடைய எல்லா நிலைமையும் மாற்றுவதற்கு வல்லமை படைத்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பின காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதிய நற்செய்தி நூல், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதன் 4 முதல் 17ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். மிச்சிலா சிஸ்டர் மைக்கில் வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 17ஆவது வசனம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். 17 வரைக்கும் வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த கேட்ட வசனம், இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக, அதாவது அவருடைய மரணத்திற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் அங்கே நிறைவேற்றின ஒரு காரியத்தை தான் நீங்களும் நானும் வாசித்து கேட்டோம். இயேசு சீஷருடைய கால்களை கழுவின ஒரு சம்பவம். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவருக்கு அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், ஆனால் அவர் தெரிந்து கொண்ட காரியங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் எப்பொழுதும் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு ஒரு சிறிய பணம் இருந்து விட்டாலோ, இல்லை என்று சொன்னால் ஒருவேளை சிறிய பதவி இருந்து விட்டாலோ, இல்லை என்று சொன்னால் சொத்து சுகங்களோ அழகோ, இல்லை என்று சொன்னால் நம்மை நம்பி ஏதாவது ஒரு கேரண்டியாக ஒரு காரியங்கள் இருந்து விட்டால் நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நடத்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அதை பெருமைக்கு நேராக, இல்லை என்று சொன்னால் மனமேட்டுமைக்கு நேராக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் தேவனாய் இருந்தும் இங்கே அவர் நடந்து கொண்ட அந்த மனத்தாழ்மையை குறித்தும் அவர் செய்த அந்த சேவையின் முன்மாதிரியை குறித்தும் இங்கே யோவான் ஸ்நானகன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய தெய்வம், சகலவற்றையும் படைத்தவர், அவரை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது யோபு சொல்கிறான். யோபு 42 அதிகாரம் அதன் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்த பொழுதும், அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் அதன் கடைசி பகுதியில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவர், அத்தனை அதிகாரம் இருந்தும் அவர் தன்னை மனத்தாழ்மையாய் தன்னுடைய குணாதிசயங்களிலே தாழ்மையை தரித்து கொண்டு அங்கே சீஷருடைய பாதத்தை கழுவின சம்பவத்தை நம்மால் வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அதே போல யோபு எழுதின அந்த சரித்திர புஸ்தகம் 37 அதிகாரம் அதன் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட பலம் உள்ளவராக இருந்தார். யோபு சொல்கிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்புறம் இயேசுவே சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு என்ன பண்ணியிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல யோபு மறுபடியும் 37:23 சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெரித்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் என்ன பண்ண மாட்டாராம், ஒடுக்க மாட்டார். அது மாத்திரம் இல்லை, 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16வது வசனம். ஒருவரால் சாவாமை உள்ளவர். தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நீதிபரர், அவர் ஒடுக்கப்பட மாட்டார், அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் என்னதாமா, சாவாமை உள்ளவர். மனிதன் என்பவன் மரிக்கக்கூடியவன். ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் ஒரு நாள் அவனுக்கு பிறப்பு என்று சொன்னால் அவனுக்கு இறப்பு என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, மனிதன் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அவன் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு என்ன பண்றது, மனுஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்டவரா, சாவாமை உள்ளவர். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் ஒளியில என்ன பண்றாராமா, ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் சாவாமை உள்ளவர், அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் அதன் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். வாசிங்க பார்க்கலாம். தமக்காகவும் தம்மாலையும். நமக்கு சோறு வைக்க முடியும், குழம்பு வைக்க முடியும், கட்டிடம் கட்ட முடியும், ஏதாவது சிற்ப காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தமக்காகவும் தம்மாலையும் சகலவற்றையும் உண்டாக்க வல்லமை படைத்தவர் நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேக சூழ்நிலை நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்ம பாடுக்கு மத்தியத்தில், பிரச்சனைக்கு மத்தியத்தில், நம்முடைய தேவைக்கு மத்தியத்தில், நம்மளை எதிர்க்கிறவங்க மத்தியத்தில், நம்முடைய காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் அஸ்தமித்து போகிறதை போல தோணுகிறதுக்கு மத்தியத்தில் நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவரால் ஒன்றும் முடியாது போல இருக்குதுன்ட்டு. நம்முடைய ஆண்டவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் உண்டாக்கினதெல்லாம் நமக்காகவும் அவருக்காகவும் உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. அவராலே எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்க வல்லமை படைத்த ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்குள் வானமும் பூமியும் என்ன பண்ணாரு, மிருகங்களையும் புல் பூண்டுகளையும் பறவைகளையும் சகலவற்றையும் முளைப்பித்து பிறப்பித்து எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை போல யோவான் 1 அதிகாரம் அதன் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரம் 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார்,
அவர் மூலமாய் உண்டாயிருச்சு. உலகம் சாதாரணமா உண்டாகல. இன்றைக்கு விஞ்ஞானி சொல்கிறதை போல, அதை கண்டுபிடித்தவர்கள் சொல்கிறதை போல, இது அப்படி இது அப்படின்னு சொல்கிறதை போல அவராலே உண்டாக்கப்பட்டது. வானமும் பூமியும் அவராலே உண்டாக்கப்பட்டது. சூரியனும் சந்திரனும் அவராலே உண்டாக்கப்பட்டது. நட்சத்திரமும் யாரால உண்டாக்கப்பட்டது? அவராலே உண்டாக்கப்பட்டது. வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவ்வளவு சர்வ மகிமை பொருந்தியவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் உண்டாக்குவதற்கு, ஒருவேளை நமக்கு அழிப்பதற்கு சக்தி இருக்கலாம், அழிப்பதற்கு சத்துருக்கு சக்தி இருக்கலாம், ஆனால் உண்டாக்குவதற்கு அதிகாரமும் சக்தியும் படைத்தவர் தான் நீங்களும் நானும் சேவிக்கிற கடவுள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதையும் யாரும் உண்டாக்கல. எல்லாம் என்னதான் பண்ணுறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க, பூமி மனிதர்கள் தங்குகிறதற்கு இடமில்லாத அளவுக்கு மாறுகிறது. அதை நான் போடலை, அதை எடுத்து வச்சுருந்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நேரம் அப்படி போயிட்டே இருந்ததுனால அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். நேற்று தினம் முந்தானத்தை சொல்லியிருக்கிறாங்க, பூமி மனிதன் தங்குவதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக மாறிக்கிட்டு இருக்குது. எந்த வேணாலும் எந்த நேரமானாலும் பூமி அழிந்து போகலாங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பூமி என்ன பண்ணுது? நெருப்பா மாறப்போகுது, அக்கினியா மாறப்போகுது, அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு சூடு வரப்போகுது, இல்லைனாக்க கடலோட வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு, இந்த பூமி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நெருப்புக்காக, அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெருப்பு அக்கினி கடலில் தள்ளப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி. இன்றைக்கு நான் இனிமே அழிப்பதற்கு நான் தண்ணியினால் அழிக்க போவதில்லை. எதனால தான் அழிக்க போகிறேன்? அக்கினியினால தான் அழிக்க போகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை துல்லியமாக அவருடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் எத்தனை துல்லியமாக அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த பூமியவே அழிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் வல்லமை படைத்த தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் அது மாத்திரமல்ல, அவர் யாரா இருந்தாரு? அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்தில் அங்கே சாட்சியிட்ட பிதாவின் சாட்சியை பார்க்கிறோம். அதோட முடிந்து போகலை பாருங்களேன். ஒரு சில காரியங்களை கூட நான் உங்களுக்கு ஆண்டவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும். அவர்தான் தொடக்கம், அவர்தான் என்னது? முடிவு. உலகம் உண்டாகும் முன்னே யார் தான் இருந்தாரு? அவர் தான் இருந்தாரு. உலகம் அழிவுக்கு பின்பதாகவும் யார் தான் இருக்க போறாரு? அவரே தான் இருக்க. அவர் தொடக்கமும் முடிவும், அவர் ஆதியும் அந்தமும். உங்களுடைய துவக்கமும் அவருக்கு தெரியும், உங்களுடைய முடிவும் அவருக்கு தெரியும். நீங்க எதுல தொடங்குவீங்க, எதுல முடிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, எந்த நிலைமைக்கு போக போறீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களுடைய எல்லா நிலைமையும் மாற்றுவதற்கு வல்லமை படைத்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அது மாத்திரம் அல்ல, மத்தேயு ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னங்க பண்ணார்? துவக்கம் முடியுமானவர், சாவாமை உள்ளவர், ஒளியில வாசம் என்றவர், சகலத்தையும் அவருக்காக உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் மூலமாக எல்லாவற்றையும் நிர்ணயம் பண்ணவர், முந்தினோர் பிந்தினோர், ஆதிமானவர் அந்தமுமானவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவரா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு அதிகாரம் படைத்தவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவர், அத்தனை அதிகாரம் படைத்தும் அத்தனை வல்லமை நிறைந்தவராயிருந்தோம் அவர் எப்படி இருக்கிறாருங்க? மனத்தாழ்மையா இருக்கிறாரு. மனத்தாழ்மையா இருக்கிறாரு.
நம்ம இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் எத்தனை மனத்தாழ்மையா இருந்தால் அவர் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் ஒரு 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 சீஷருடைய கால்களை கழுவி இருக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு மனிதர்கள் கேவலம் நினைக்கிற கால். செருப்பு தைக்கிறவன்ட்ட போய் நான் கடந்த நாட்களில் ஒரு பதிவு பார்த்தேன். வெளிநாட்டில் ஒரு செருப்பு தைக்கிறவங்களுக்கு பக்கத்தில் போய் இருந்த ஒரு ஸ்திரீ, அதில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தேசமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்களை நான் எப்படி நினைக்கிறோம்? அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்களை நாம் எப்படி மதிக்கிறோம்? அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்களை நாம் எப்படி நடத்துகிறவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை அவருடைய தொழில் அதுவாக இருக்கட்டும், அவருடைய சம்பாத்தியம் அதுவாக இருக்கட்டும், அவருடைய பிழைப்பு அதுவாக இருக்கட்டும், ஒருவேளை நம்மகிட்ட காசு இருக்கட்டும், செருப்பு இருக்கட்டும், அவர்களுக்கு நம்ம உதவி செய்வதாக நினைத்து அந்த பிஸ்னஸ் அவர்களுக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும். ஆனால் நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்முடைய மனத்தின் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மோடு சக வேலை செய்கிறவர்களை நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மோடு கூடியிருந்து ஆராதிக்கிறவர்களை என்ன நினைக்கிறோம்? நம்மளோடு இருக்கிறவர்களை, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நம்மளோடு தங்கி தாபரிக்கிறவர்களை எப்படி நினைக்கிறோம்? நம்மளோடு வேலை செய்கிறவர்களை நாம் எப்படி நினைக்கிறோம்? நாம் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இவைகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நான் மாதிரியை காண்பிக்கும்படியாக. வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. ஆண்டவரை பின்பற்றினேன்னு சொன்னா போதாது, ஆண்டவரை சேவிக்கிறேன்னு சொன்னா போதாது, ஊழியத்துக்கு காசு கொடுக்கிறேன்னு சொன்னா போதாது, ஊழியம் செய்கிறேன்னு சொன்னா போதாது. இதெல்லாம் நான் செய்கிறேன், ஒரு முறை பைபிளை படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வேதெல்லாம் தெரியும், நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்றேன்னு சொன்னா போதாது. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் கடைபிடித்த, ஆண்டவர் நிறைவேற்றி சென்ற, ஆண்டவர் எந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாரோ அந்த காரியங்களை காண்பிப்பதற்கு காரணம், எழுதி வைப்பதற்கு காரணம், அந்த எழுதி வைத்த புத்தகத்தை உங்களுக்கும் எனக்கும் அச்சிடப்பட்டு கொடுத்ததின் காரணம் அதை நாம் பின்பற்றும்படியாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மாதிரியே காண்பித்தேன். டெமோ மாதிரி இல்லைன்னு சொன்னா பிராக்டிக்கல் மாதிரி ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதி வைத்திருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய, யாருடைய? கிறிஸ்துவுடைய அடிசுவடுகளை, வாசிங்க சிஸ்டர், அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். நமக்கு வைத்து போனதின் நோக்கம், நமக்கு எழுதி கொடுத்ததின் நோக்கம், இடையிடையிலே சபையிலே, ஆராதனையிலே, பிரசங்கத்திலே ஆண்டவர் நம்மோடு உபதேசிக்கிறதின் நோக்கம், சொல்லிக் கொடுப்பதின் நோக்கம், கட்டளையிடுவதின் நோக்கம், அவர் செய்த காரியங்களை நாம் என்ன பண்ணுவதற்காக, மாதிரிகையை ஃபாலோ பண்றதுக்காக தான் அவர் அந்த காரியங்களை வைத்து போயிருக்கிறாரு. அந்த மாதிரிகளை நாம் எப்படி பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம்? ஒருவேளை ஒருத்தருடைய பாதத்தை கழுவ வேண்டும் என்று சொன்னால் நம்மளால கழுவ முடியுமா? இல்லை என்று சொன்னால் ஒருத்தருடைய பாதத்திலே காயம்படும் பொழுது, ஒருவேளை பாதத்தில் ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நம்மால் மனமுகந்து நம்மை தாழ்த்தி கொண்டு மனத்தாழ்மையாய் நமக்கு அந்த காரியங்களை செய்ய நம்முடைய மனது ஒத்துழைக்குமா? நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம், கிறிஸ்துவுடைய வருகையிலே செல்வோம் என்கிற நம்பிக்கையிலே ஆயத்தத்தோடு காத்திருக்கிற நாம் எப்படி நம் கிறிஸ்துவை மாதிரிகையாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாட்டிலே நம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? நம்ம வாசித்த அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணுங்க, நான் கழுவுனதுனால நீங்க என்னதான் பண்ணணும்? கழுவ கடவீர்கள். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும்?
கழுவ கடவீர்கள், கழுவ கடவீர்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் பிரதான போதகர், அவர்தான் போதகர்களுக்கெல்லாம் போதகர், அவர்தான் முதல் போதகர். ஆண்டவரும் போதகருமாகிய நானே எப்படி செய்தேன்னா நீங்களும் கழுவ கடவீர்கள். அதே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளை நீங்கள் செய்வீர்களானால், நீங்கள் இவைகளை அறிந்தபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அநேக நேரத்தில் உலகத்தில் வருகிற பாக்கியத்தை நினைக்கிறோம். இது இங்கிலீஷில் பைபிளை போய் படித்து பார்த்தீங்கன்னா பிளஸட்னு போட்டிருக்கோம். ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீங்க. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நம்ம அநேக சூழ்நிலையில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். உலக மனிதர்கள் சொல்லுகிற எது ஆசீர்வாதம், உலக மனிதர்கள் நினைக்கிற என்ன ஆசீர்வாதம் என்பதை அதை நாடி, அதை தேடி, அதை பின்பற்றி, அந்த காரியங்களை நிறைவேற்றி மற்றவர்கள் மத்தியத்திலே அந்த பாக்கிய பதவியை பெறுகிறவர்களாக இருக்கிறோம், பெற்றவர்களாக இருக்கிறோம், பெறுவதற்கு ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம், பெறுகிறதற்கு துரிதப்படுகிறவர்களாக இருக்கிறோம், பெறுகிறதற்கு ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் யாரை ஆசீர்வாதம் உள்ளவன் கூறுது? இயேசுவை போல மனத்தாழ்மையாய் இருக்கிறவர்களை, மனத்தாழ்மையாய் அவர் விரும்பி செய்த அடிசுவடுகளை பின்பற்றுகிறவர்களை தான் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்று சொல்லி அங்கே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இங்க பாருங்களேன், இந்த சம்பவம் செய்யும் பொழுது அங்கே சில சீஷர்களுக்கு அதிர்ச்சி உண்டாகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அங்கே சொல்றான் நம்ம பேதுரு, அதில் வாசித்தீங்க அப்படின்னா 13ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கும் பொழுது சீமோன், அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? இயேசு அதற்கு பிரயுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க தண்ணி இருக்குது, துடைக்கிறதுக்கு சீலை இருக்குது, ஒருவேளை ஏதோ ஒரு மனிதன் வந்து கழுவுவான் போல, ஏதோ ஒரு அடிமை வந்து கழுவுவான் போல, ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிறவன், இல்லை என்று சொன்னால் மனிதனால் மதிக்கப்படாதவன், ஒருவேளை ஒருத்தருடைய கால்களை அவன் கழுவுவான் போல இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சீஷர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த கேதரிங்ல முக்கியமான ஒரு ஆள் என்ன பண்றாரு? அவர் வஸ்திரத்தை விட்டு எழும்பி, 4வது வசனம் சொல்லுது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணி வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். சீஷர்கள் எதிர்பார்த்தது வேற, அதற்கு கால் கழுவுவதற்கு வேற ஆள் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னை என்ன பண்ணாரு? தாழ்த்தி கொண்டு அங்கே செய்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். 12வது வசனம் முதல் 14வது வசனத்துல, நான் ஆண்டவர் போதகரும் ஆண்டவருமாகிய நானே கால்களை கழுவினது உண்டானால் நீங்க என்ன பண்ணணும்? கழுவணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, காட்டி கொடுக்கிறவனும் அங்கதான் இருக்கிறான். அவரை பழி தீர்ப்பதற்காக, அவருக்கு துரோகம் செய்வதற்காக, அவரை காட்டி கொடுப்பதற்காக, நீதிமானுடைய இரத்தத்தை காட்டி கொடுப்பதற்காக ஒரு மனிதன் அங்கதான் இருக்கிறான். ஒருவேளை அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? தெரியாம இருந்த மாதிரி அதுல போடல. 13-11 வாசிங்க பார்க்கலாம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அறிந்தபடியினால் நீங்க எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல. அதுக்கப்புறம் அதே 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பேசவில்லை, அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை என்ன பண்றான்? தூக்குகிறான். 21 வாசிங்க பார்க்கலாம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு 26 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக கொடுப்பேனோ தோய்த்து
பாருங்க. அப்ப காட்டி கொடுக்கிறவன நன்கு என்ன பண்ணியிருந்தாரு? அறிந்திருந்தார். ஒருவேளை நம்மளை பழி தீர்க்கிறவங்க, பழி வாங்க நினைக்கிறவங்க, நம்மளை காட்டி கொடுக்கிறவங்க, இல்லைன்னா நம்மளை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கிறவங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி நடந்துக்குவோம்? ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க. அவனுக்கு முன்பதாகவும் அவர் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அது சொல்றாரு ஆண்டவர். இன்னொரு ரகசியத்தை கூட சொல்றாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 8 முதல் 11 பேதுரு அவனை நோக்கி கழுவப்படாது என்றார். எல்லாரும் அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்போது அறிய மாட்டப்பா, ஆனா அறிவ, இனிமேல் அறிவ. அப்புறம் சொல்றார், நான் கழுவலைன்னா உனக்கு என்னிடத்துல என்ன இல்லை? பங்கு இல்லை. இது ஆவிக்குரிய அர்த்தமாக தீர்க்க தரிசனமாக நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஆண்டவர் அது வரைக்கும் கழுவக்கூடாதுன்னு சொன்னான். ஒன்று யோவான் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணான்? நீங்கள் கழுவலாமா ஆண்டவரே அப்படின்னு. அப்புறம் 7வதுல சொல்கிறாரு, நீ இப்போ அறிய மாட்டப்பா, அப்புறம் அறிவ. அதுக்கப்புறம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, கழுவலைன்னா பங்கு இல்லை. உடனே அவன் சொல்கிறான் 9வது வசனத்தில், காலு மட்டும் இல்லை ஆண்டவரே, கையை மட்டும் இல்லை. எனக்கு இதை படிக்கும்போது சில பேர் என்கிட்ட பேசுகிற சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. முதல்ல நம்ம சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சரண்டராகி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் பேதுரு. அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் கழுவ ஆண்டவரே. இந்த கழுகிறது எதை குறிக்குது அப்படின்னா, பாவத்தை கழுகிறதை குறிக்குது. அன்றைக்கு தண்ணீரினால் அவர் கால்களை கழுவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே எல்லாருடைய பாவத்தை கழுகிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1 யோவான் 7ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, நடந்தால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்றைக்கு கால்களை சுத்தப்படுத்தின ஆண்டவர், வெளிப்படையான சுத்தத்தை செய்த ஆண்டவர், இப்போ உனக்கு புரியாதுப்பா, இனிமே புரியும். என்னன்னா, இனிதான் நான் மரிக்க போகிறேன். சிலுவையில் பிதாவின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். மனுக்குல பாவத்திற்காக நான் என்னை மரிக்க போகிறேன், அர்ப்பணிக்க போகிறேன். அந்த இரத்தம் தான் என்ன பண்ண போகுது? இனிமே என்னை நோக்கி பார்க்கிற, என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, என்னை ஏற்றுக்கொள்கிற, என்னுடைய வழியில் நடக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் என்ன பண்ண போகுது? கழுவ போகுது. நீக்கி சுத்தமாக்க போகுது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அவருடைய இரத்தம் கழுவுனதுனால தாங்க நீங்களும் நானும் ஆண்டவருக்கு புறமானவர்களாக இருந்தோம், அந்நியரா இருந்தோம், மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்தோம், மாம்சீக கிரியைகளை நிறைவேற்றினோம். ஆனா இன்னைக்கு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது அவருடைய இரத்தம், நம்மை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதன் 17 முதல் 30 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதன் 26வது வசனம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் எழுதும் பார்க்கும் பொழுது, அங்கே பஸ்காவுடைய காரியங்களையும் ஆண்டவர் முதல்ல ராபோஜனத்தை கொடுத்த அந்த சம்பவத்தையும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எப்படி எழுதியிருக்குது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அவரே செய்தது உண்டானால் நாம் செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தன்னை தாழ்த்துகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? அவள் அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலையும் தன்னுடைய கிரியையினாலையும் நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் படைத்த ஆண்டவர் எப்படி தன்னை தாழ்த்தினவராயிருந்தார்? எப்படி தன்னை தாழ்த்தினவராயிருந்தார்? சீஷர்கள் பார்த்து 12 சீஷர்கள் தன்னோடு இருந்த அந்த 33.5 ஆண்டுகள் என்று சொன்னால் 3.5 ஆண்டுகள் அவரோடு இருந்த சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஆண்டவரை நீங்க கழுவலாம்? எப்படி ஆண்டவரை நீங்க இதை செய்ய முடியும்? நீங்க யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் நினைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் முதலாவது நமக்கு மனத்தாழ்மையையும் சேவையையும் முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய தாழ்மையை பார்க்கும் பொழுது உலகம் ஆச்சரியப்படுற அளவிற்கு என்ன பண்ணணும்? நம்முடைய குணாதிசயங்கள் வெளிப்படணும். வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வெளிச்சம் பூமியிலே பிரகாசிக்க கடவுது. நம்முடைய நற்கிரியைகள் பிரகாசிக்கிறதா இருக்கணும். மூன்றாவது, அவர் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விசை எனக்காக அர்ப்பணித்த தேவனுக்கு முன்பதாக எனக்கு வாழ்ந்து காட்டும்படியாக தன்னுடைய செயலினாலே தன்னுடைய குணாதிசயங்களினாலே என்னை வெளிப்படுத்தி உம்மை வெளிப்படுத்தி எனக்கு மாதிரிகையாய் வைத்து போன தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே, என்னுடைய குணாதிசயங்களும் அதுபடி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விசை எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் ஒரு விசை மன்னிப்பு ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் இருக்குமானால், ஆண்டவரே பெருமைகள் எனக்கு இருக்குமானால், மேட்டுமைகள் எனக்கு இருக்குமானால், ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரே, மாதிரிகை உள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரே. மற்றவர்கள் பார்த்து அதிர்ச்சியாகிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, பிரமிக்கிற அளவுக்கு என்னுடைய குணாதிசயங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களை கழுவின ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நான் சொல்லுகிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகல அதிகாரம் படைத்தவராயிருந்தும் ஆண்டவரே மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையும் செயலும் தாழ்மை உள்ளவராக, மனத்தாழ்மை உள்ளவராக, செயலிலே கர்த்தாவே தாழ்மை உள்ளவராக நாங்கள் வாழ்ந்து செல்லும்படியாக மாதிரியை காட்டி சென்ற எங்கள் அன்பின் தெய்வமே, பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருமித்து குடும்பமாய் நம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதன்படி நீங்கள் செய்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னது பட ஆண்டவரே, நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களுடைய கால்களை கழுவத்தக்கதான ஆண்டவரே தாழ்மை, இரக்க சுபாவம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய எண்ணங்களில், எங்களுடைய செயல்பாடில் வெளிப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை வெளிப்படுத்தாத வாழ்க்கை வேஸ்ட் ஆண்டவரே. உம்மை பிரதிபலிக்காத வாழ்க்கை பிரயோஜனற்றதா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற பிரகாரம் நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி, தேவனை சேவிக்கிறோம் என்று சொல்லி, தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நீங்கள் சொன்ன காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருந்தால் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஏமாற்றுகிறவர்களாக, ஆண்டவரே உம்மை நாங்கள் கர்த்தாவை மறுதலிக்கிறவர்களாக, உம்மை நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே தகப்பனை பிரதிபலிக்காதவர்களாய் மாறிப்போம். எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துடைய முடிவதற்கு ஆண்டவரே கிட்டத்தட்ட 2 மாதங்கள் மாத்திரம் இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக பிரயோஜனப்படுவோம், உமக்காக சாட்சியாய் வாழ்வோம், எங்களுடைய கிரியையினால் எங்களுடைய செயல்களினாலே உம்மை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய வேலையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய போக்குவரவில் தேவனுடைய கரம் இருப்பதாக. விபத்துகளுக்கு, ஆபத்துகளுக்கு, மோசங்களுக்கு கர்த்தர் விலக்கி விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே கிளைமேட் மாறுகிற நிமித்தம் எந்த பலவீனங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக. தேவன் கொடுக்கிற சமாதானத்தை காத்துக் கொள்வார்களாக. தேவன் கொடுக்கிற இரட்சிப்பின் அனுபவத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழுவார்களாக. சஞ்சலமும் தவிப்பவர்களை விட்டு ஓடி போவதாக. சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் இருப்பதாக நாங்கள் சொல்லி அடுவே வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வர தடைப்பட்ட பிள்ளைகளை நினைக்கிறோம். இருக்கிற இடங்களில் நம்முடைய கிருபை இருப்பதாக. அடுவே இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு நிறைவாயிருப்பதாக. அடுவரை கூடுகை அலட்சியம் பண்ணாதபடிக்கு அடுவரை வரத்தக்கதான இருதயத்தில் எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தன்னை கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். புதிய புதிய ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வாங்க. நம்முடைய ராஜ்யத்திற்கு அநேக அடுவரே தகப்பனை ஆத்துமாக்களுக்குமாய் வந்து நாங்கள் குடும்பமாய் நிற்பதற்கு எங்களை கத்தர் நீர் பயன்படுத்துவீராக. நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.